நடிகர் பாண்டியராஜன் பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காம லைக் செய்து கொள்ளவும். சின்னத்திரையில் என்ட்ரி கொடுத்த நடிகர் பாண்டியராஜனா? எந்த சின்னத்திரையில் எந்த தொடர் என்று தெரிகிறதா? வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். நடிகர் பாண்டியராஜன் இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர் என பன்முக திறமையை கொண்டவர்தான் இவர். பல ஆண்டுகளாக ஹாலிவுட்டில் மிகச் சிறப்பாக செயல்பட்டவர் இவர். அதனைத் தொடர்ந்துதான் இவரது இயக்கம் மற்றும் நடிப்பில் பல வெற்றி படங்களையும் கொடுத்துள்ளார். குடும்ப சென்டிமெண்ட் மற்றும் சிறப்பான திரைக்கதைக்கான பாண்டியராஜன் படங்களில் சிறப்பாக இருந்திருக்கு. பல முன்னணி இயக்குனருடன் உதவி இயக்குனராக பணியாற்றியதான் பாண்டியராஜன். கன்னிராசி படம் மூலம் இயக்குனராக தமிழ் சினிமாவில் என்ட்ரி கொடுத்தவர் தான் இவர். இந்த படத்தில் பிரபு, ரேவதி உள்ளிட்டவர்கள் நடித்திருந்த நிலையில்தான் இந்த படமானது மிகச் சிறப்பான வெற்றியை கொடுத்ததாம். தொடர்ந்துதான் இயக்கிய ஆண் பாவம் படத்தில் பாண்டியராஜனுடன் இணைந்து ஹீரோவாக என்ட்ரி கொடுத்திருக்கிறார். நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் என அடுத்தடுத்த தளங்களில் தன்னை சிறப்பாக வெளிப்படுத்தி 90s காலகட்டத்தில் முன்னணி இயக்குனராகவும் சிறப்பான காமெடி மற்றும் குணச்சித்திர நடிகராகவும் வலம் வந்தவர்தான் பாண்டியராஜன் ஆவார். இயக்குனர் துயவனிடம் உதவி இயக்குனராக பணியாற்றி கொண்டிருந்ததான் பாண்டியராஜன். ஒரு காலகட்டத்தில் பாக்கியராஜினின் அறிமுகத்தால் அவரது உதவி இயக்குனராக மாறினாராம். அந்த வகையில் தூரல் நின்று போற்றி, அந்த 7 நாட்கள், மௌன கீதங்கள் போன்ற பல ஹிட் படங்களையும் அவர் இணைந்து பணியாற்றியுள்ளாராம். இதையடுத்து கன்னிராசி என்ற படத்தில் தான் இயக்கும் வாய்ப்பு கிடைத்ததான் பிரபு மற்றும் ரேவதியை வைத்து அந்த படத்தை உருவாக்கி மிகப்பெரிய வெற்றி படமாக இவர் மாற்றி இருக்கிறார். மேலும் தொடர்ந்து இவர் படங்கள் கதாநாயகம், இயக்குனராகவும் செயல்பட்ட நிலையில்தான் தன்னுடைய மகனை வைத்து என்ற படத்தை இயக்கியிருந்தாராம். இந்த படமானது கலவையான விமர்சனங்களை பெற்ற நிலையில்தான் தொடர்ந்து படங்களை இயக்காத பாண்டியராஜன் மற்ற இயக்குனர்கள் படங்களில் நடித்து வந்தாராம். கடைசியாக அஞ்சாதே படத்தில் வில்லனாக நடித்திருப்பார் என்றும் கூறப்படுகிறது. இந்த படமானது இவருக்கு சிறப்பான வரவேற்பையும் பெற்றுக் மேலும் இவர் இதையொட்டி சீரியல்களில் அடுத்தடுத்த ப்ரோமோக்களை வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பையும் ரசிகர்களையே பெற்று வருகிறது. செய்யாத தவறுக்காக கதாநாயகன் ஜெயிலில் அடைபட்டு இருப்பதாகவும் அவரை மீட்ட கதாநாயகி மீரா செய்யும் அடுத்த வேலைகளையும் செயல்களையும் ஒட்டிதான் இந்த சீரியல்கள் கதைக்களம் அமையும் என்றும் கூறப்பட்டு வருகிறதாம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.